எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகின்ற காரியம் என்னவெனில், கத்தோலிக்க திருச்சபையார் கூறுகின்ற ஓர் உபதேசத்தை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். மட்டுமல்ல, இனிவரும் காணொளிகளில், குறிப்பாக என்னுடைய காணொளிகளில் கத்தோலிக்க திருச்சபையார் கூறுகின்ற உபதேசங்களை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக வேதம் சொல்லுகின்ற உபதேசங்களோடு, சரியான உபதேசங்களோடு கத்தோலிக்க நண்பர்கள் திருச்சபையார் கூறுகின்ற உபதேசங்கள் ஒத்து போகின்றனவா இல்லையா என்பதைத்தான் வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்படியாக இன்றைக்கு முதலாவதாக இந்த காணொளியின் வாயிலாக நாம் சிந்திக்கப் போகின்ற ஒரு காரியம், கத்தோலிக்க திருச்சபையார் தங்களை தாய் சபை, மதர் சர்ச் என்று சொல்லுகின்ற காரியத்தை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று ரோமன் கத்தோலிக்க நண்பர்கள் கத்தோலிக்க சபைதான், அதாவது எங்களுடைய சபைதான் தாய் சபை என்றும், அதே சமயத்தில் மற்ற புரொட்டஸ்டன்ட், பெந்தோகோஸ்தே சபையினரை பிரிந்து போன சபையார் அல்லது சகோதரர்கள் என்று கூறுவதை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கத்தோலிக்க மதத்தின், கத்தோலிக்க திருச்சபையாரின் ஞான உபதேசமும் கூட இப்படியாக சொல்லுகிறது. அது என்னவெனில், கிறிஸ்துவின் ஒரே சபை இதுவே, அதாவது தங்களுடைய ரோமன் கத்தோலிக்க சபைதான் கிறிஸ்துவின் ஒரே சபை இதுவே, இதையே நாம் ஒரே பரிசுத்த கத்தோலிக்க மற்றும் அப்போஸ்தல சபை என்று நம்முடைய கொள்கையாக அறிக்கையிடுகிறோம் என்று கத்தோலிக்க திருச்சபையாரின் ஞான உபதேசம் கூறுகிறது, பிரகடனப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இது உண்மையா என்று நாம் சிந்திப்பதற்கு திருச்சபை சரித்திரம் என்ன கூறுகிறது அல்லது கூறுவது என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியாக முதலாவதாக கத்தோலிக்க அல்லது கத்தோலிக்கம் என்ற பதம் கத்தோலிக்கஸ் அல்லது கத்தோலிக்காஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததாக இருக்கின்றது. கத்தோலிக்கம் என்றால் அண்டங்கள் முழுவதும் சார்ந்த அல்லது அண்டம் முழுவதும் சார்ந்த, அதாவது யுனிவர்சல் என்று பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. ரோம கத்தோலிக்கம், ரோமன் கேத்தலிக் என்றால் கிறிஸ்துவுக்கு பின் 1054 ஆண்டில் மேற்கு திருச்சபையானது கிழக்கு மற்றும் மேற்கு சபையாக பிரிந்து போனபோது மேற்கு சபையை ரோமன் கத்தோலிக்க சபை என்று அடையாளம் காட்டப்பட்டது. அதுதான் ரோமன் கத்தோலிக்க சபையாக இன்று வரையிலும் காணப்படுகிறது. இது முதலாவது. இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்கு பின் 313 ஆண்டு ரோம சாம்ராஜ்யத்தின் அரசன் சீசர் கான்ஸ்டன்டைன் யுத்தத்திற்கு செல்லும் போது ஒரு சிலுவை தரிசனத்தை வானத்தில் கண்டதாகவும், இந்த அடையாளத்தினால் நீ வெற்றியை காண்பாய் என்று லத்தீன் மொழியில், ரோமர்களின் அரசாங்க அபிஷியல் லாங்குவேஜாக இருந்த லத்தீன் மொழியில் எழுதப்பட்டதை கண்டு தன் இராணுவத்திற்கு சிலுவை சின்னத்தை தரித்து யுத்தத்திற்கு சென்று வெற்றி பெற்றதால் கிறிஸ்தவத்திற்கு ஆதரவாக கான்ஸ்டன்டைன் செயல்பட்டான். அதாவது ரோம சாம்ராஜ்ய மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றினான். அது மட்டுமல்ல, இந்த தருணத்தோடு கூட கிறிஸ்தவ திருச்சபையாருக்கு இருந்த உபத்திரவங்கள், ரோம அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட உபத்திரவங்கள் நிறுத்தப்பட்டது. கிபி 380 ஆண்டில் முதலாம் தியோடோசியஸ் காலத்தில்தான் கிறிஸ்தவம் ரோம சாம்ராஜ்யத்தின் தேசிய மார்க்கமாக
அறிவிக்கப்பட்டது. எனவே இயேசு கிறிஸ்துவின் காலம் முதல் கிபி 380 வருடம் வரை, கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் காலம் முதல் கிபி 380 வருடம் வரை ரோமன் கத்தோலிக்க சபை உருவாக்கப்படவில்லை என்றும் அப்போஸ்தலர் கால திருச்சபையேதான் இருந்தது என்றும் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இது முக்கியமானது, நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, அடிக்கோடிட வேண்டியது. இயேசு கிறிஸ்துவின் காலம் முதல் கிபி 380 வருடம் வரை ரோமன் கத்தோலிக்க சபை உருவாக்கப்படவில்லை என்றும் அப்போஸ்தலர் கால திருச்சபையே இருந்தது என்றும் நாம் அறிகிறோம். சரி, இப்போது திருவிவிலியம், வேதாகமம் கூறும் உண்மைகள் என்ன என்பதையும் குறித்து நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். ஆர்சிக்காரங்க பயன்படுத்துகின்ற திருவிவிலியத்தின் தமிழின்படியே நான் உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். சரிங்களா? உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 16:18. அதே போல இந்த வசனத்தையும் கூட இந்த இடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 21:15 முதல் 17. இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டுதான் பேதுருவை திருச்சபைக்கு முதல் தலைவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார் என்றும், பேதுருதான் முதல் ரோமாபுரி பிஷப்பாக இருந்தார் என்றும் கத்தோலிக்க நண்பர்கள் சொல்லக்கூடியவர்களாக, உரிமை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பாரம்பரிய கருத்திற்கு வேதாகமத்தின்படியோ சரித்திரத்தின்படியோ, அதாவது வரலாற்றின்படியோ எந்த ஆதாரமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கவனிக்க வேண்டும், மத்தேயு 16வது அதிகாரம் 18, 19 ஆகிய 2 வசனங்களின்படி, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து பேதுரு அடிகளாரை பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இங்கே பேதுரு என்றால் பெட்ராஸ், அதாவது சிறிய கல் என்று கிரேக்கத்தில் வருகிறது. அடுத்ததாக, இந்த பாறையின் மேல், இந்த இடத்தில் வருகிற பாறைக்கான கிரேக்க பதம் பெட்ரா, அதாவது இதனுடைய அர்த்தம் பெரிய படர்ந்த பாறை. பிரியமானவர்களே, கவனிக்க வேண்டும், பேதுரு என்றால் பெட்ராஸ், சிறிய கல். இந்த பாறை என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அந்த பாறைக்கு வருகின்ற கிரேக்க பதம் பெட்ரா. இதற்கு பெரிய படர்ந்த பாறை, ஒரு நீளமான பாறை என்ற அர்த்தம். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாறையின், அங்கு வருகிற பெட்ரா என்கிற அந்த படர்ந்த பாறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறிக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பேதுருவை குறிக்கவில்லை. இந்த பாறையின் மீது, அதாவது இந்த பெட்ராவின் மீது அல்லது இந்த பெரிய படர்ந்த பாறையின் மீது என்று சொல்லப்படுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிரியமானவர்களே, 1 பேதுரு 2வது அதிகாரம் 6 முதல் 8 வரையிலான வசனங்களில் பேதுரு அடிகளார் கிறிஸ்துதானே மூளைக்கல்லாக இருக்கிறார், அதாவது சபைக்கு கிறிஸ்துதான் மூளைக்கல்லாக இருக்கிறார், அதாவது பெட்ராவாக, அங்கேயும் அவர் பெட்ரா என்றுதான் குறிப்பிடுகிறார். பெட்ராவாக, அதாவது கட்பாறையாக அல்லது பெரிய படர்ந்த பாறையாக இருக்கிறார் என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்ற கட்பாறையின் மீது திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஆகவே பேதுரு என்றால் சிறிய கல் என்று பொருள்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே பெரிய படர்ந்த பாறை என்பது தெளிவாகின்றது. மீண்டும் சொல்லுகிறேன், பேதுரு என்றால் சிறிய கல் என்று பொருள்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே பெரிய படர்ந்த பாறை, பெட்ரா என்பது தெளிவாகின்றது. மேலும் பிரியமானவர்களே, யோவான் 20வது அதிகாரம் 19 to 23வது வசனத்தின்படி பிற திருத்தூது பணியாளர்களுக்கும், அதாவது அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவர், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவுக்கு கொடுத்த அதிகாரத்தை கொடுத்தார் என்பதையும்
காணலாம். ஆகவே அவர்கள் சொல்லுகின்ற அந்த பாரம்பரிய கருத்து, அதாவது பேதுருவைத்தான் சபைக்கு முதல் தலைவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்படுத்தினார் என்பது யோவான் 20வது அதிகாரம் 19 முதல் 23 வரையிலான வசனங்களின்படி ஏற்புடையதாக இருக்க முடியாது. ஏனெனில் அப்போஸ்தலர்களுக்கும், அதாவது பேதுருவை தவிர்த்த மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருக்கு கொடுத்த அதிகாரத்தை கொடுத்தார் என்பதையும் வாசிக்கிறோம். இரண்டாவதாக திருத்தூதர் பணிகள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 1 முதல் 4 மற்றும் 2வது அதிகாரம் 41 மற்றும் 2வது அதிகாரம் 47 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தாம் எடுத்துக்கொள்ளப்பட்டபின் பரத்திற்கு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் பூமியிலே தரிசனம் கொடுத்தார். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்டதிலிருந்து 10வது நாளாகிய பெந்தகோஸ்தே என்கிற 50வது நாளின் அறுவடை பண்டிகையிலே, அந்த நாளில் தாம் வாக்குத்தத்தம் பண்ணிய, நன்றாக கவனிக்க வேண்டும், தாம் பரமேறி சென்ற பிறகு 10வது நாள் பெந்தகோஸ்தே பண்டிகையாக இருந்தது. 50வது நாள் பண்டிகை, யூதர்களின் 3வது மாதமாகிய சிவான் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகின்ற பண்டிகை. பஸ்காவிற்கு பிறகு 7 வாரங்கள் சென்று வருகின்ற நாள்தான் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையாக, 50வது நாள் பண்டிகையாக, அறுப்பின் பண்டிகையாக, வாரங்களின் பண்டிகையாக காணப்படுகிறது. இந்த நாளில்தான் இயேசு கிறிஸ்துவானவர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணிய, அதாவது யோவான் 14:16 முதல் 20, அப்போஸ்தலருடைய நடபடிகள், திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 4 முதல் 5 ஆகிய இடங்களில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின, தம்முடைய அடியார்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிய தூய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை எருசலேமில் ஒரு பொதுவான இடத்தில், அநேகர் பார்க்கும்படியான பொதுவான இடத்தில் கூடியிருந்த தம்முடைய அப்போஸ்தலர்கள் மேல் ஊற்றி திருச்சபையை முதலாக இந்த பூமியிலே ஆரம்பித்தார். மேலும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது தேவன் 1ஆம் நூற்றாண்டிலேயே திருச்சபையை ஸ்தாபித்தார் என்பதை தெளிவாக நாம் வாசிக்க முடிகின்றது. மேலும் பிரியமானவர்களே, திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் மற்றும் திருமுகங்களில், அதாவது நிருபங்களில் வாசிக்கப்படும் அப்போஸ்தல கால திருச்சபை உபதேசங்களில் மரியாள் வணக்கம் கிடையாது, விக்கிரக வழிபாடு கிடையாது, பாவ சங்கீர்த்தனம் கிடையாது, உத்தரிக்கும் ஸ்தல உபதேசமும் கிடையாது, பரிசுத்தவான்கள் வானதூதர்களை வணங்குதல் என்கிற காரியங்களும் கிடையாது, மற்றும் துறவரமும் கிடையாது. கிபி 392ஆம் ஆண்டிற்கு பின், நான்காவது நூற்றாண்டிற்கு பின் ரோம அரசர்களின் ஆட்சியில் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் மேற்கூறப்பட்ட புறஜாதிகளின் பழக்க வழக்கங்கள் திருச்சபைக்குள், அதாவது கத்தோலிக்க திருச்சபைக்குள், அதாவது இந்த காலகட்டத்திற்கு பிறகு திருச்சபைக்குள் ஒன்றன் பின் ஒன்றாக ரோம ராயர்கள், அரசர்கள் மூலமாகவும் தனிப்பட்ட மனிதர்களின் யோசனையாலும் திருச்சபைக்குள் உபதேசமாக நுழைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே வேத வசனங்களின்படி கிறிஸ்துவிற்கு சாட்சியாக வாழ்ந்த அப்போஸ்தலர் கால திருச்சபையே, திருத்தூதர் கால திருச்சபையே தாய் திருச்சபை, மதர் சர்ச் என்பதை வசனத்தின்படி தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கடைசியாக ஒரு கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்டு நான் விடைபெறுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதுவர்களும், அதாவது அப்போஸ்தலர்களும், அவருடைய அடியார்களும், ஏன் இயேசு கிறிஸ்துவானவரின் தாயாக இந்த பூமியில் இருந்த அன்னை மரியாளும் கூட ஆவியானவரை பெற்று, பரிசுத்த ஆவியானவரை, தூய ஆவியானவரை பெற்று திருச்சபையாக மாற்றப்பட்டது கத்தோலிக்க சபையிலா என்கிற ஒரு கேள்வியை நான் உங்களை நோக்கி எழுப்புகிறேன். இதற்கான பதில் திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரம் 13 முதல் 15, 2வது அதிகாரம் 1 முதல் 4,
அடுத்ததாக 2வது அதிகாரம் 41 முதல் 44 இவைகளின்படி சரியானது இல்லை. அதாவது நான் கேட்ட கேள்விக்கான பதில் இல்லை என்பதுதான். திருத்தூதுவர்களாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், சீடர்களாக இருக்கட்டும், இயேசுவின் தாயாகிய அன்னை மரியாளாக இருக்கட்டும், இவர்கள் தூய ஆவியை பெற்று திருச்சபையாக மாறியது கத்தோலிக்க சபையில் இல்லை. இந்த நான் சொன்ன அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் உள்ள இந்த வசன பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அவர்கள் ஆவியானவரை பெற்று திருச்சபையாக மாறியது அப்போஸ்தலர் கால திருச்சபையே, திருத்தூதர் கால திருச்சபையே என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறதோ, பைபிள் அலான் 5 சோலாஸ்ல ஒரு முக்கியமான ஒரு சோலா இந்த பைபிள் அலான், வேதம் மட்டுமே என்கிற காரியமாக இருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் நாம் மனிதர்களின் அல்லது பாரம்பரியத்தின் உபதேசங்களை தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய கரத்தில் தேவன் எழுதி கொடுத்திருக்கின்ற வேதம் எந்த உபதேசத்தை போதிக்கிறது, சொல்கிறது என்பதை தீர ஆராய்ந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும். யார் எவர் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அவைகள் நமக்கு முக்கியமானவைகள் அல்ல. என்னுடைய வேதம், என்னுடைய இறைவன் என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கின்ற இந்த தனிப்பட்ட என்னுடைய வேதம் எந்த உபதேசத்தை போதிக்கிறதோ அதைத்தான் நாமும் கண்டிப்பாக கைக்கொள்ள வேண்டும். வேதாகம் உபதேசங்கள் மிக மிக முக்கியமானவைகள். உபதேசங்கள் சரியாக இருந்தால்தான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையும் சரியாக இருக்கும், தேவனுக்கு பிரியமானவைகளாகவும் அல்லது பிரியமானதாகவும் இருக்கும். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம், தேவனுடைய நாம மகிமைக்கென்றே வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.